என்னடி சோறாச்சா? என்ன வேத்து ஊத்திட்டு இருக்குது போல. இதெல்லாம் எனக்கு ஒரு நியாயமான கோரிக்கை. கிச்சன் வந்து எல்லார் வீட்லயும் பெட்ரூம் 10க்கு 16, ஹாலு 10க்கு 20. அதுல போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டிவி பார்ப்பீங்க. அதுக்கு வந்து 10க்கு 20 ஹால் கட்டுவீங்க. ஆனா கிச்சனு ஒரு நாள் கூட இந்த 8 அடியே தாண்டினது இல்லை எந்த வீட்லயும். சரி அது கூட போய் தொலையுது அப்படின்னு விட்டா கிச்சன்ல வந்து நிக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? நான் இன்னும் சமைக்கலாம் ஆரம்பிக்கல. இப்பதான் வெங்காயமே வெட்டுனேன், அதுக்கே வந்து வேர்த்து ஊத்தி போயிட்டு இருக்குது உள்ள அருவியா. நீங்க நினைக்கலாம் நீ ஏமா இந்த சாலை இப்ப போட்டிருக்க அப்படின்னு. இந்த பர்பஸுக்கு தான் இது. நான் போய் டக்கு டக்குன்னு எங்க துண்டு தேடுறது, ஒண்ணுமே கிடைக்க முடியும். அப்படி வேர்க்குது. நான் ஜிம்ல 1 மணி நேரம் கார்டியோ பண்ணா கூட இப்படி வேர்க்காது. அப்படி நான் என்ன கேட்கறேன், இந்த நாய்க்குட்டி வந்து ஏசி இல்லாம தூங்காது, இந்த மேக் புக்கு வந்து ஏசி போடலன்னா ஹீட் ஆகி வெடிச்சிரும், இப்படி 1000 காரணம் சொல்றீங்களே. உங்க வீட்டுல உங்களை கட்டிட்டு வந்ததுங்க ரொம்ப நாளா இந்த அடுப்படியில் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஃபேன் வச்சு அடுப்பு எரியாதுன்னு ஒரு லாஜிக் சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஏசி போட்டு அப்புறம் சோறெல்லாம் சூடு ஆறிடும். நான் வேணா மறுபடியும் கறிக்கு தரேன். ஏசி போட்டீங்கன்னா நான் இங்கேயே உட்காந்துறேன், இதையே பெட்ரூமா யூஸ் பண்ணிக்கிறேங்கிற. நீங்க ஏசி போட்டீங்கன்னா நான் ஏன் அதை விட்டு வெளியே வர்றேங்க.